இலவச வேளாண் மின்சாரம் கேட்டு போராடி துப்பாக்கி சூட்டில் உயிர் நீத்த 59 விவசாயிகளுக்கு வீர வணக்கம் செலுத்தும் வகையில் 2000க்கும் மேற்பட்ட விவசாயிகள் பல்லடத்தில் வீர வணக்க பேரணி நடத்தினர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பிரதீஸ்வரன். வணக்கம் பிரதீஸ்வரன். இந்த வீர வணக்கம் பேரணியில் யாரெல்லாம் பங்கேற்றார்கள், எவ்வளவு தூரம் இந்த பேரணியானது நடைபெற்றது, முழு விவரங்கள்? வணக்கம். கடந்த 1974ஆம் ஆண்டு உழவர் சங்க தலைவர் நாராயணசாமி நாயுடு அவர்களின் தலைமையில் இலவச வேளாண் மின்சாரம் கேட்டு போராடி துப்பாக்கிச் சூட்டில் உயிர் நீத்த 59 விவசாயிகளுக்கு வீர வணக்கம் செலுத்தும் வகையில் இன்று திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் மங்களம் சாலையில் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் சுமார் 2000க்கும் மேற்பட்ட விவசாயிகள் வீர வணக்க பேரணி நடத்தினர். இலவச வேளாண் மின்சார போராட்டத்தில் ஐயம்பாளையத்தை சேர்ந்த சுப்பையன் மற்றும் முத்துக்குமாரசாமி ஆகியோர் துப்பாக்கிச் சூட்டில் உயிர் நீத்த நிலையில அவர்களது நினைவிடத்தில் பல்லடம் அருகே ஐயம்பாளையத்தில் அமைந்துள்ளது. அங்கு அவர்களுக்கு மலர் வளையம் வைத்து நினைவேந்தல் நிகழ்ச்சி முடிந்த பின்பு பேரணியானது மங்களம் சாலையில் ஆரம்பித்து சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு சென்று கொசவம்பாளையம் சாலை வரை பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியில ஏராளமான பெண்கள் மற்றும் விவசாயிகள் ஒரே சீருடையில பச்சை துண்டு அணிந்து பேரணியில் கலந்து கொண்டார்கள். சுமார் 3 கிலோமீட்டருக்கு நடைபெற்ற இந்த பேரணியில இனாம் நில பிரச்சனை, உயர்மின் கோபுர திட்டத்திற்கு எதிரான பிரச்சனை, எரிகாற்று குழாய் அமைக்கும் திட்டத்திற்கு எதிரான பிரச்சனை, தமிழக அரசு தற்பொழுது விவசாயிகள் பயன்படுத்தக்கூடிய மின் இணைப்புக்கு புதிய ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தும் திட்டத்தை கைவிட வேண்டும் என்பதை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பியவாறு 2000க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கையில் விவசாய சங்க கொடியை ஏந்தி பேரணியில் கலந்து கொண்டார்கள். விவசாயிகளின் இந்த பேரணியை முன்னிட்டு மங்களம் சாலையில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டது. மேலும் ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தார்கள். உங்கள் விவரங்களுக்கு நன்றி பிரதீஸ்வரன். தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.